சிவகங்கை இளையான்குடி அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகியிடமிருந்து என்ஐஏ ஆவணங்கள் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல். இன்று அதிகாலை முதலேயே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பல நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக யூடியூபராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்களின் வீட்டில் பல ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை என்ஐஏ வெளியிட்டிருக்கிறது. மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு சம்பன் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு நாளை காலை அவசர வழக்காக உயர்நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் இன்னும் சில நிர்வாகிகள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்றும் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் ஜாமீன் வழங்குவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அமலாக்கத்துறை அதிகாரிகளை விட தற்பொழுது தேசிய புலனாய்வுத்துறையினர்கள் கைது செய்யப்பட்டால் ஜாமீன் வழங்குவதற்கு மிக மிக கடினம் என்றும் தேச துரோக வழக்குகள் கூட பதிய செய்யப்படலாம் என்றும், ஏனென்றால் கட்சிகளை வழிநடத்துவதற்கு பல கோடி செலவு செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கான நிதி யாரிடம் இருந்து சீமான் பெறுகிறார் என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும், வெளிநாடுகளில் இருந்து ஹவாலாவாக பல கோடி வருடம் பெற்று வருவதாகவும் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் சாட்டை துரைமுருகன் மற்றும் சில நிர்வாகிகளிடம் இருந்து என்ஐஏ துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இன்று மாலை கைது செய்யப்படுவார் என்றும், நாளை காலை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் இந்த தீர்ப்பு நடைபெறும் என்றும், இதில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியே வருவதற்கும் அவரிடம் இருந்த கருப்பு பணங்களுக்கு ஆதாரங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வெளியே வர முடியாத அளவிற்கு சிறையில் இருப்பார் என்ற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியடைவதை தடுப்பதற்காக மத்திய அரசு செய்கிறதா அல்லது உண்மையிலேயே தவறு செய்வதன் காரணமாக சோதனைகள் நடத்தப்படுகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வணக்கம்.